இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமீனப்பா. நீங்க கூட இருப்பதனால எங்களுக்கு சோர்வு இல்லைன்னு சொல்லி இயேசு நீங்க இருக்கையில, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து பார்த்து சொல்றீங்களா? நீங்க எல்லாமே கவலையா இருந்தாலும் குழப்பமா இருந்தாலும் இயேசுப்பா பார்த்து உங்க வாய்களை திறந்து நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே சமாதானக்காரன நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சொல்லலாமா? சமாதானக்காரனாகிற இயேசுவை பார்த்து சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில அப்பாவை பார்த்து சோமேனப்பா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவ. அதிசய தேவன், அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில சந்தோஷமா இயேசுப்பா பார்த்து பாடலாமா? வாய்களை திறந்து இயேசுப்பா உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனுமாய் உங்களை காக்கிற தேவன் உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். விசுவாச தாயும் தகப்பனும் ஆமென் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு சந்தோஷமா சொல்லலாமா? நாங்க சோர்ந்து போக மாட்டோம்னு சொல்லி இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே.
ஹல்லேலூயா. ஏசப்பா உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எந்த பிரச்சனையா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், வருத்தமோ, எந்த கவலையும் உங்களை ஆட்கொள்ள முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நீங்க எல்லாவற்றையும் சொல்லி ஸ்தோத்திரத்தோடு, அப்பா எனக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, இதெல்லாம் எனக்கு வருத்தமா இருக்கு, இது இந்த பிரச்சனை என்னால தாங்க முடியலன்னு சொல்லி நீங்க வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். அந்த வசனத்தின்படியா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சமீபமாய் இருக்கிறார். அவர் ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம், ஒரு நாட்டுக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல. அவர் உலகத்து சர்வ சிருஷ்டிக்கும் அவர் தான் எஜமானாகிய கர்த்தர். அவரை நோக்கி ஏசப்பா நீங்க தானே எல்லாவற்றையும் உருவாக்குனீங்க, இந்த பிரச்சனையை நீங்க பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது உங்க பிரச்சனைகளை காட்டிலும், உங்க வியாதியை காட்டிலும், உங்க கஷ்டங்களை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து அவர் தான் எல்லாவற்றிற்கும் மேலான தேவன். சந்தோஷத்தோடு கூட சொல்லணும் இயேசு தான் ஆண்டவர். அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும், இயேசுவே ஆண்டவர். ஏன்னா அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துல அவர் வந்து நமக்காக பிறந்து ஜீவனை கொடுத்து அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறீங்க. கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லி இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். என இயேசு பெரியவர். அவர் மரணத்தை ஜெயித்தவர். அந்த மரணத்தை ஜெயித்து நமக்காக நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்து நமக்காக ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்த இயேசு. ஏசப்பா விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இந்த நேரத்தை ஏசப்பாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றீங்களா? இயேசுவே ஆண்டவர், நீ மரணத்தில் இன்று உயிர் தெழுந்த தேவன், எனக்காக ஜீவனை கொடுத்தவர் என்று விசுவாசத்தோடு சொல்லி என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுறீங்களா? எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் சொல்லி அப்பாவை பார்த்து சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து இயேசுவே நீதான் ஆண்டவர் சொல்லி அறிக்கை செய்யலாமா? இயேசுவின் நாமத்தை உயர்த்த 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 அவர் நம் மத்தியில வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லலாமா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே. கண்களை மூடி இருக்கிற இடங்கள் அப்படி கண்களை மூடலாமா? ஆண்டவரே அப்பா உங்களை நோக்கி பார்க்கிறேன் சொல்லி